10th மேத்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th மேத்ஸ்ல சாப்டர் 1 வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து 10த்துக்கு வந்து நெறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். மேத்ஸுக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். தமிழுக்கு, அதே மாரி சோஷியல் சயின்ஸ்க்கு 2 பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இங்கிலீஷ்க்கு பிளேலிஸ்ட், தமிழுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லா பிளேலிஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா, அதுல உள்ள பிளேலிஸ்ட்ல வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் குடுத்துருக்கோம். வீடியோஸ் லாங் வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா, பிடிஎஃப் வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருப்போம். இப்போ ஹிஸ்டரியில உள்ள ஃபர்ஸ்ட் 5 லெசனுக்கு 5 மார்க்ஸ் வந்து இருக்கும். அது வந்து எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸா இருக்கும். எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா எப்படின்னா, மினிமம் மெட்டீரியல். அதாவது நம்மளோட பேப்பர வந்து பப்ளிக்ல எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, செப்பரேட்டா ஒரு கீ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அத வச்சு என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கரெக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அதுபடி அந்த எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸ் மூலமா அத வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிடிஎஃபா குடுத்துருக்கோம். ஹிஸ்டரிக்கும் ஜியோகிராஃபிக்கும் 5 மார்க்ஸுக்கு ஹிஸ்டரியில 5 லெசன்ஸ் குடுத்துருக்கோம். ஜியோகிராஃபில 5 லெசன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, உள்ள எல்லா பிளேலிஸ்ட் சப்ஜெக்ட் வைஸா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது 10th மேத்ஸ்ல சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம வந்து பேக் டு பேக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இவ்ளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க, எல்லா சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அதாவது 10th மேத்ஸ்ல ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸோடது பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் வந்து பார்க்க போறோம். 4th சம்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஏ, பி, சி சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சம்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ. இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகே, அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ளது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஈக்குவல் டு பி கிராஸ் பி. ஓகேவா? அப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? வேற என்ன இருக்கு, சென்டர்ல என்ன இருக்கு, இன்டர்செக்ஷன். இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் சொல்லி ரீட் பண்ணணும். இப்போ உங்க புக்ல வந்து ஒரு பேஜ்ல சிம்பிள்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி சைன் தான் பார்த்தோமா, இந்த மாதிரி சிம்பிள் தான் பார்த்தோமா, அதை எப்படி ரீட் பண்ணணும், இன்டர்செக்ஷன். ஓகேவா? சரி. அப்போ அதை எப்படி ரீட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் சி ஆஃப் சி. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன சொல்லி ஈக்குவல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். ஏன் அப்ப கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு, என்ன வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, அப்ப ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் எக்ஸசைஸ்ல உள்ள 1.1ல உள்ள 4th சம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஓகே, இப்போ கிவன் டேட்டா எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் செய்ய போறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏன்னு சொல்லிட்டு கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏவோட பிளேஸ்ல ஏவோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, 5,6. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கிராஸ். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, ஏ. அப்ப ஏவோட பிளேஸ்ல என்ன பண்ணும், ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 5,6. அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சென்டர்ல என்ன இருக்கு, கிராஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கிராஸ் பண்ண போறோம். எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் எல்லா இதையும் வந்து ரெண்டு இதுக்கும் எழுத போறோம், ரெண்டு எலிமெண்ட்டுக்கும். அப்போ 5,5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் இதை வச்சு செகண்ட் ஒன்று. அப்போ 5,6 அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் இதை வச்சு எழுத போறோம். செகண்ட் இது என்ன இருக்கு, எலிமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா 6. அப்போ 6,5 அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6,6 அதுவும் எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ இது என்னது ஆக்சுவலா அப்படின்னா, ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா 2x2ல இருக்கு. 2x2. அப்போ 2x2 அப்படின்னா 2 into 2 என்னது 4. ஓகேவா? அப்ப 2x2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுலயும் ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, 5, 6. செகண்ட் உள்ளதுலயும் வந்து எத்தனை எலிமெண்ட், செகண்ட் செட்லயும் வந்து 2 எலிமெண்ட் இருக்கு. அப்போ 2x2 அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும்னா
4 இது வந்து 4 பேர் வர்ற மாதிரி வரும். அப்ப இதுல 4 பேர் இருக்கா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்ப ஆன்சர் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல பி கிராஸ் பி இருக்கா? அதே மாதிரி சென்ட்ரல் லைன் இருக்கு, இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. எப்பயுமே வந்து நம்ம பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? பி கிராஸ் பின்னு இருக்கு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வந்துடும். அப்போ பி கிராஸ் பி அப்படிங்கிறத டைரக்டா எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா பி பிளேஸ்ல பியோட எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ பி வந்து அப்படியே எழுதிக்கோங்க. 4, 5, 6 எழுதிக்கோங்க. எழுதிட்டு சென்ட்ரல் என்ன இருக்கு? கிராஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி. அப்ப பி பிளேஸ்ல பியோட வேல்யூ 4, 5, 6. அப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு பில அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள பில வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப எழுதிக்கலாம் 3 எலிமெண்ட்ஸ். அடுத்தது என்ன இருக்கு? இங்க சென்டர்ல கிராஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பில எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ். ஸோ 3 கிராஸ் 3 ஈக்குவல் டு 9. 3 into 3 என்னது? 9. அப்போ 9ன்னு சொல்லி எழுதியாச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அப்ப மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பேர் கிடைக்கும், எத்தனை ஆர்டர் பேர் கிடைக்கும் அப்படின்னா ஆன்சரா 9 வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் 9 இருக்காங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா as usual மேல என்ன ஸ்டெப் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆனா வந்து மேல உள்ளதுல வந்து 2 கிராஸ் 2 பார்த்தோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா 3 கிராஸ் 3. ஓகேவா? அப்போ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா கவனிங்க. 4, 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 4, 5. ஓகே, அதுவும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா 4, 6. அதுவும் எழுதியாச்சு. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் 4 வச்சு செகண்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் வச்சு எழுதியாச்சு. அப்போ 3 ஆர்டர் பேர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன இருக்கு? அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்கு? 5ன்னு இருக்கு. அப்போ 5 வச்சு அடுத்தது. அப்போ 5, 4 எழுதியாச்சு. அடுத்தது 5, 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5, 6 அதையும் எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு எலிமெண்ட்டை வச்சு 3 இதுக்குமே வந்து பேர் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ 5, 6 வரைக்கும் என்ன பண்ணியாச்சு? ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அப்போ 5, 6 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ 6, 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6, 5 அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6, 6 அந்த ஆர்டர் பேரையும் எழுதியாச்சு. அப்ப என்ன ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி ஆர்டர் பேர் எழுதுறோங்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 3 கிராஸ் 3 ஈக்குவல் டு 9ன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லயே 3 எலிமெண்ட் தான் இருந்துச்சு. செகண்ட் எலிமெண்ட்லயே எத்தனை இருந்துச்சு? சாரி, செகண்ட் செட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் செட்லயுமே 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. செகண்ட் செட்லயுமே 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ மொத்தமா வந்து கிராஸ் பண்ணும்போது மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர் இருந்துச்சு அப்படின்னா 9 இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மொத்தமா 9 ஆர்டர் பேர் வந்துருச்சா? ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வேற என்ன இருக்கு? இப்போ பி கிராஸ் பி வந்து இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா சி கிராஸ் சின்னு சொல்லி இருக்கு. ஸோ அடுத்து வந்து அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள பிராக்கெட்டை முதல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பிராக்கெட் இருக்கு? சி கிராஸ் சி. ஸோ இந்த பிராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ சி கிராஸ் சின்னு எழுதிக்கோங்க. சியோட எலிமெண்ட்ஸ் என்ன? சியோட செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? சியோட செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5, 6, 7. அடுத்தது என்ன இருக்கு? கிராஸ் இருக்கு, போட்டாச்சு. அடுத்து திரும்பி அகைன் என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, எழுதியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம்? நம்ம கிராஸ் பண்ண போறோம். அப்ப கிராஸ் பண்றது எப்படி இருக்குன்னா இப்ப இந்த இதுலயும் எப்படி இருக்கு அப்படின்னா சில வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? சிங்கிற செட்ல 3 எலிமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து உள்ள சி அகைன் உள்ள 3 சிங்கிற செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3. அப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? 9. அப்போ எத்தனை ஆர்டர் பேர் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரா 9 வந்து ஆர்டர் பேர் வரணும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9 இருக்கான்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்? அஸ் யூஷுவல் 5, 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5, 6 அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5, 7.
ஸோ அதையும் எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 வச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. இப்ப 6 வச்சு. அப்ப என்ன பண்ண அப்ப 5 வச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சா? அப்ப ஒரு ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக குட்டி லைன் போட்டிருக்கேன் நானு. இப்ப 6 இருக்கா? இந்த 6 வச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 6, 5. நெக்ஸ்ட் 6, 6 அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6, 7 ஓகேவா? அதுவும் எழுதியாச்சு. அப்ப 6 செகண்ட் எலிமெண்ட்ட வச்சு எல்லா இதுவுமே வந்து எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6 வச்சு எழுதுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து என்ன எலிமெண்ட் இருக்கு? 7. ஸோ 7 வச்சு ஆர்டர் பெர் ஃபைனல் பண்ண போறோம். என்ன அப்படின்னா 5 7, 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 7, 6 அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுவும் எழுதியாச்சு. அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஒன் எழுது 7, 7 அதுவும் எழுதியாச்சு. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? ஆர்டர் பேர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க மேல என்ன பார்த்தோம்? 3 x 3 = 9ன்னு பார்த்தோம். அப்ப மொத்தம் 9 ஆர்டர் பேர்ஸ் வந்திருக்கான்னு கவுண்ட் பண்ணிட்டு வந்துருவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப நம்ம வந்து இப்படி வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 9 ஆர்டர் பேர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணியாச்சு? C கிராஸ் Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? B கிராஸ் Bயும் C கிராஸ் Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, சென்டர்ல என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா அது என்னது? இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு என்னது? காமன். அதாவது 2 செட்லயுமே உள்ள காமன் ஐட்டம்ஸை எடுத்து எழுதுறது தான் என்ன அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஓகேவா? சரி. இப்ப என்ன எதுக்கும் எந்த 2 இதுக்கும் வந்து இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, B கிராஸ் Bக்கும் C கிராஸ் Cக்கும் இன்டர்செக்ஷன் காமனா உள்ளதை எடுத்து நம்ம ஆர்டர் பேரா எழுத போறோம். ஓகே. ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, B கிராஸ் B வந்து இந்த இருக்கா? இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். C கிராஸ் B இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்ப அது 2க்கும் என்ன செய்ய போறோம்? இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கிவன் டேட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காமனா உள்ளது மட்டும் சார்ட் அவுட் பண்ணி எழுத போறோம். இப்போ ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். 4 கிராஸ் 4 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 4 கிராஸ் 5 வந்து பாருங்களேன். ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணிட்டே வாங்க. 4 கிராஸ் 5 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதக்கூடாது. 4 கிராஸ் 4 சாரி 4, 4 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதக்கூடாது. 4, 5ம் 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதுவும் எழுதக்கூடாது. இதுதான் 4, 6ம் 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதையும் எழுத வேண்டியதில்லை. வேற நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5, 4 ஸோ அதுவும் 1 டைம் தான் அக்கர் ஆயிருக்கு. அதுவும் எழுதக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா 5, 5 அது பாருங்களேன். 2 இதுலயுமே இருக்கா? இருக்கா? இங்க ஒரு டைம் அக்கர் ஆயிருக்கு. இங்க 5, 5 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. அப்ப 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருச்சுன்னா அது எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னா 1 டைம் எழுதணும். அதாவது காமனா உள்ளதை வந்து எழுதணும். ஸோ காமனா ரெண்டுக்குமே எது காமனா இருக்கு? 5, 5 வந்து காமனா இருக்கு. ஸோ அதை 1 டைம் எழுதியாச்சு. அடுத்தது வந்து கம்பேர் பண்ணிட்டே வாங்க. 5, 6 வந்து 2 இடத்துலயுமே அக்கர் ஆயிருக்கு. அப்ப அதை என்ன செஞ்சுக்கலாம்? 1 டைம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 6, 4 இருக்கு. பட் இங்க 6, 4 வந்து இல்ல. ஸோ அதை கிராஸ் பண்ணிடணும். அது கிடையாது. அது எழுத வேண்டியதில்லை. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 6, 5 ஸோ ரெண்டுலயுமே என்ன இருக்கு? காமனா இருக்கு. ஸோ 1 டைம் எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? 6, 6 அதுவும் 2 டைம் அக்கர் ஆயிருக்கு. ஸோ காமனா இருக்கிறதுனால 1 டைம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து 4, 4 தான். 4 கிராஸ் 4ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ப இப்ப என்ன பண்ணியோம் நம்ம? B கிராஸ் Bயையும் C கிராஸ் Cயையும் என்ன பண்ணியாச்சு? இன்டர்செக்ஷன் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்டர்செக்ஷன் பண்ணி ஆன்சர் எழுதியாச்சா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, A கிராஸ் Aங்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னென்ன நேம் பண்ணிருந்தோம்? 1ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருந்தோம். ஓகேவா? அப்போ இப்போ ரைட் ஹேண்ட் சைட ஃபைண்ட் அவுட் பண்ணி அது என்னென்ன நேம் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ கிவன் டேட்டா வந்து அதுவும் நம்மளுக்கு வர்ற ஆன்சரும் வந்து கொஞ்சம் சேமா வருது. அப்ப பாருங்க கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க? A கிராஸ் Aயையும் ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C வந்து ரெண்டையும் என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னன்னு நேம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருந்தோம். ரைட் ஹேண்ட் சைட ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன நேம் பண்ணிருந்தோம் அப்படின்னா 2ன்னு சொல்லி நேம் பண்ணிருந்தோம். ஓகேவா? அப்போ ஃப்ரம் 1 and 2
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் therefore இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த மாதிரி வந்து 3 டாட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா therefore a cross a equal to b cross b intersection c cross c. ஓகேவா? அப்போ கிவன் டேட்டாவும் அதுவும் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவலா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எப்படி வருது ஈக்குவலா வருது. ஓகேவா? அப்போ ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் எக்ஸைஸ் 1.1ல 4th சம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம மேக்ஸ்க்கு உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல வந்து இருக்கு. அதை வந்து நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப எக்ஸசைஸ்க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம்? எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல தியரிக்கும் போட்டுட்டு இருக்கோம். பிளஸ் என்ன சம்ஸுக்கும் வந்து போட்டுட்டு இருக்கோம். சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் வந்து 12th அவங்களுக்கும் வந்து நிறைய பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காம சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.